என்னுடைய பக்தர்கள் நிறைய பேர் என்னுடைய பார்வைக்கு எடுத்து வந்தீங்க. இந்த கிராமங்களிலே இருக்கின்ற திருமேனிகளை எல்லாம் எடுத்து இந்த பாழடைந்து இடிந்து போயிருக்கிற பழைய ஆலயங்கள்ல இருக்கிற திருமேனிகளை திரும்ப புனரமைச்சு, அவங்களுக்கு கூரை அமைத்து, ஆலயத்தை துவக்கி வைத்து, அந்தந்த மக்களே நடத்துற மாதிரி, அந்தந்த ஊர் மக்களே நடத்துற மாரி நெறைய சேவைகள்லாம் நெறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் சொல்ற அந்த கருத்தை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. எந்தெந்த ஊர்லலாம் உள்ளூர் மக்கள் அந்த திருப்பணிக்காக ரூ. 10,000 குடுத்தாங்கன்னா, கைலாசம் 10,000 குடுத்து மேட்ச் பண்றேன். ஏன் உள்ளூர் மக்கள் குடுக்கறத நான் இன்சிஸ்ட் பண்றேன்னா, உள்ளூர் மக்கள் பணம் குடுக்காம நாமளே 20,000 மொத்த செலவையும் போட்டு பண்ணி கட்டி வச்சாலும், வழிபடுவதற்கு ஆள் இல்லாமல் அது மீண்டும் சிதிலமடைவதை நான் பல இடங்களிலே பார்ப்பதனால், உள்ளூர் மக்கள் வழிபட விருப்பம் தெரிவித்து, அவர்களால் ஆன சிறு காணிக்கைகளை அவர்கள் சேர்க்க ஆரம்பிச்சா, அவங்க சேர்க்கிறத நான் மேட்ச் பண்ணி, கைலாசத்துல நாங்க மேட்ச் பண்ணி, அவங்களுக்கு என்ன வேணுமோ அந்த ஆலயத்தினுடைய புனரமைத்தலை செய்து அளிக்கின்றோம். இதுக்கு அண்ணாமலையான் பேரருளாலே, பரமசிவ பரம்பொருள் அருளாலே கைலாயம் இந்த திருப்பணியை செய்யும்.